இல்லை, நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன். நண்பர்களே ஆடு வாங்க போறீங்களா? சந்தையில அதுவும் ஆடு வாங்க போறீங்களா? ஆடுகள் வாங்குறதுக்கு முன்னாடி ஆடுக்கு பல்லு என்னன்னு கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இந்த அக்கா பார்த்தீங்கன்னா பல்லையே பார்க்கல. பல்ல பார்க்காம கடைசி நேரத்தில பல்ல பார்க்கும்போது இந்த ஆட்டுக்கு பல்லே இல்லங்க. ஆடு ரொம்ப குவாலிட்டியா தான் இருந்துச்சு. ரொம்பவே தரமா இருந்துச்சு. நம்பர் 1 குவாலிட்டி, நம்பர் 1 2மே கிடா குட்டி. சூப்பரா இருந்துச்சு. செம்போர் குட்டி, செம்போர் ஆடு நல்லாவே தெளிவா இருந்துச்சு. நல்ல அதிகமான ரேட் கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா சுத்தமான பல்லு இல்ல. பல்லு இல்லன்னா அந்த ஆடை வளர்க்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் வளர்க்கலாம். இவங்க அதிகமான ரேட் கொடுத்து வாங்கிட்டாங்க. பல்லு இல்லைன்னா கொஞ்சம் கம்மியான ரேட் கொடுத்து வாங்கலாம். வாங்கினா இந்த ஆடு உறுதியாக லாபம் தரும். ஏன்னா ரெண்டுமே கிடா குட்டி. ஆடுமே நல்ல நெட்டு, நல்ல ஒரு உயரம், கால் தாக்கமாக இருந்துச்சு. திருநெல்வேலியிலேருந்து 2 பேருமே வந்திருந்தாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பார்த்ததுக்கு பிறகு ரொம்ப போய் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி நினைச்சாங்க. ரிட்டர்ன் பண்ண முடியலங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சந்தையில் ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா அது அந்த பொருளுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் சொன்னோம், இந்த அக்கா ஆடை வளங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 1 ஈத்து எடுத்துட்டு 2வது இந்த குட்டிகளை விற்பனை பண்ணும்போது உங்களுக்கு இந்த லாபம் கிடைச்சு இனி இந்த தவறை செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ அவங்க 2 ஆடு வாங்கியிருந்தாங்க. 2 ஆடுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஏன்னா மோசமாக தான் இருந்துச்சு பல்லுங்கிறது. ஆடு ரொம்பவே தெளிவாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆடு வாங்கும்போது இந்த கவனம் கண்டிப்பாக தேவை. ஆடு நல்ல ரெட்டை குறுக்கு ஆடு, நல்ல ஒரு தெளிவான ஆடு. வாருங்க பார்த்து அவங்க பேசிட்டு இருக்கு.